திருமாவளவனை வைத்து விஜயை சீண்டிய திமுக இனியாவது மனம் மாறுவாரா பண்ணையார்? தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ள நிலையில் 4 கட்சிகளுடன் தற்போது கையெழுத்து ஒப்பந்தமாகியுள்ளது. விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் தற்போது திமுக தலைமை பிடிவாதம் காட்டி வருவதால் கூட்டணியில் இருந்து வெளியேறலாம் என்ற நிலைக்கு 2 கட்சிகளும் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இது விஜய்க்கு வைக்கும் ஆப்பு என்றும் ஒரு பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளன. திமுக கூட்டணிகள் வைகோ, காங்கிரஸ், முஸ்லிம் லீக் கட்சி, கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியாகியுள்ளது. ஆனால் ஏற்கனவே உள்ள விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒதுக்குவதில் சிக்கல் வந்துள்ளது. கம்யூனிஸ்டை பொறுத்தவரை காங்கிரசுக்கு கூடுதல் இடங்கள் கொடுக்க முடியும் போது எங்களுக்கு இல்லை என்பது நியாயமில்லை. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டியளித்துள்ளார். இதனால் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசுவதன் மூலம் திமுகவில் சிக்கல் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதேபோல் விசிகாவை பொறுத்தவரைகள் கடந்த முறையை போன்று 6 சீட் கொடுக்க திமுக பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடில்லை என்றே தகவல் வெளியாகின்றன. நேற்று வந்த தேமுதிகவுக்கு எல்லாம் 8 தொகுதி வரை கொடுக்க இருப்பதால் இரட்டை இழக்க தொகுதி கொடுத்தால் மட்டுமே விசிக நீடிக்கும் என்றும், இல்லையென்றால் வெளியேறும் என்பதால் திமுக கூட்டணியில் சலசலப்பு அதிகரித்துள்ளது. இதனால் எதிரியான என்டிஏ கூட்டணிகள் விஜய் வருவாரா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே கூட்டணிக்காக என்டிஏ தரப்பிலிருந்து தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பல தகவல்கள் உலா வருகிறது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் விஜயுடன் கடைசி நிமிடத்தில் பாஜக கூட்டணி சேரும் என்று கூறப்படுகிறது. தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட 98 மாவட்ட செயலாளர்கள் பாஜகவுடனான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் திமுக கூட்டணியில் சலசலப்பு இருப்பதாகவும், அங்கு வெளியேறும் கட்சிகள் எல்லாம் நம் பக்கம் வரும் என ஆதவ் அர்ஜுனா விஜயை சமாதானப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. என்னதான் திமுக கூட்டணியில் சலசலப்பு இருந்தாலும் கடைசி நேரத்தில் சமாதானமாகிவிடும், நாம் தான் தனித்து இருப்போம் என மற்றொரு தரப்பு சொல்வதால் விஜய் என்ன செய்வதென்று தெரியாமல் தனித்து விடப்பட்டுள்ளார். ஏற்கனவே காங்கிரஸ் நம்பிதான் விஜய் இருந்தால், ஆனால் கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியை உறுதிப்படுத்தியதால் விஜய் ஏமாந்து போனார். இனியும் ஏமாறாமல் கூட்டணி முடிவை எடுக்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் அவருக்கு அட்வைஸ் கொடுத்து வருகின்றனர். இன்னும் 2 நாட்களில் தமிழக அரசியல் களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என கூறப்படுகிறது.